தமிழகத்தில் சிறந்த தொழில் வளர்ச்சியடைந்த நகரமான கோவை மாவட்டம் ஜவுளி, ஆட்டோமொபைல் உதிரிபாகங்கள், பம்ப் கிரைண்டர், வார்ப்படம், பொறியியல் பொருட்கள் உள்ளிட்டவற்றின் உற்பத்தித் துறையில் சர்வதேச அளவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சென்னைக்கு அடுத்து வளர்ந்து வரும் நகரமாகவும் விளங்குகிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு வட மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதால் பல லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதார மாவட்டமாக திகழ்கிறது. இதனிடையே ஒவ்வொரு தேர்தலிலும் கோவையில் வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்வதில் தொழில்துறை மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் தங்களின் ஆதரவு யாருக்கு என்பது குறித்து பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த தொழில்துறையினர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து தொழில்துறையினர் கூறுகையில், தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியில் எம்எஸ்எம்இ எனப்படும் குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் எம்எஸ்எம்இ உதயம் போடலில் மொத்தம் 1,94,075 நிறுவனங்கள் உள்ளன. இதில் 1,87,511 குறுந்தொழில் நிறுவனங்கள், 5,951 சிறு நிறுவனங்கள் மற்றும் 613 நடுத்தர நிறுவனங்களாகும். இது தவிர பதிவு செய்யாமல் பல நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் குறுந்தொழில் நிறுவனங்களில் 2.75 லட்சம் பேரும், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் 1.25 லட்சம் பேரும் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். கடந்த 2023 முதல் 24 வரை நிதியாண்டு கணக்கெடுப்பின்படி கோவை மாவட்ட மொத்த உற்பத்தி ஜிடிபி 33 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜாப் ஒர்க் செய்யும் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி வரியை 5% குறைக்க வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்தும் எந்தவித பயனும் இல்லை. அதேபோல விமான நிலையத்தில் சர்வதேச விமான போக்குவரத்து அதிகரிக்க 10 ஆண்டுகளாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது, விமான நிலைய விரிவாக்க திட்ட நிலங்களை விமான நிலைய ஆணையகத்திடம் ஒப்படைப்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படாதது, ஜவுளித் தொழிலில் பஞ்சுக்கு 11% இறக்குமதி வரி ரத்து செய்வது, பாலியஸ்டர், விஸ்கோ சேர்க்கை இழைகளை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது, தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைக்காதது உள்ளிட்ட மத்திய அரசின் நடவடிக்கைகளால் தொழில்துறையினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக அரசு அமல்படுத்தியுள்ள மின் கட்டண உயர்வு, 100% சொத்து வரி உயர்வு, வணிக வரித்துறை சார்பில் விதிக்கப்படும் கெடுபிடி உள்ளிட்டவை தொழில்துறையினருக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் கோவை மக்களவை தொகுதியில் பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பாஜகவிற்கு ஆதரவு அதிகம் உள்ளது. அதே சமயம் சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. வாக்கு சதவீதம் அதிகம் கொண்டுள்ளதால் வெற்றியை தீர்மானிப்பதில் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும். எனவே முதலமைச்சர் கோவை வருகையின் போது தொழில்துறை சார்ந்து அளிக்கும் வாக்குறுதி தேர்தல் களத்தின் தன்மையை முற்றிலும் மாற்றியமைக்க வாய்ப்புள்ளதாக தொழில்துறையினர் சார்பில் கூறப்பட்டுள்ளது.